இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்தியாவில் விளையும் ஏலக்காய்க்கு உலக நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு உள்ளது. எனினும் தென் அமெரிக்க நாடான கவுதமாலா தான் இந்தியாவை விட அதிக அளவு ஏலக்காய் ஏற்றுமதி செய்து வந்தது. தற்போது அந்நாட்டில் நிலவும் சாதகமற்ற காலநிலையால் ஏலக்காய் உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பல்வேறு நாடுகளும் இந்திய ஏலக்காயை வாங்கி வருகின்றன. இதன் மூலம் ஏலக்காய் ஏற்றுமதி வழக்கமான சராசரியை விட 2 மடங்கு உயர்ந்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 8648 டன் சிறிய ரக ஏலக்காயும் 924 டன் நீள ஏலக்காயும் ஏற்றுமதியாகின. நடப்பு சீசனில் ஏலக்காய் ஏற்றுமதி 14,000 டன்னாக உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏலக்காய் பயிரிடும் இந்திய விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். பயோகேஸ் முதலீடு. சிஎன்ஜியுடன் கக்கப்படும் பயோகேஸ் மீதான கலால் வரிக்கு விலக்களித்து மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியானது. வரும் 2070ற்குள் பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு என்ற இலக்கை அடைய மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அடுத்த 5 ஆண்டுகளில் பயோகேஸ் துறை மீது 45,000 முதல் 55,000 ரூபாய் வரை முதலீடு தேவைப்படும். அரசு தெளிவான கொள்கையுடனும் நிலையான விலையும் நிர்ணயித்தால் 2032இல் எரிபொருளுடன் பயோகேஸ் கலப்பு 78% உயரும். இதன் காரணமாக பயோகேஸ் துறையிலான முதலீடு 1 லட்சம் கோடியாக உயர வாய்ப்புள்ளதாக இந்திய பயோகேஸ் சங்க நிர்வாகிகள் கூறினர். ஒடிசாவில் தரவு மையம். எதிரி நாடுகளின் தாக்குதல், நிலநடுக்கம் போன்ற அபாயத்திலிருந்து வங்கித் தரவுகளை பாதுகாப்பதற்காக 2வது உயர் பாதுகாப்பு தரவு மையத்தை ஒடிசாவின் புவனேஸ்வரில் இந்திய ரிசர்வ் வங்கி அமைத்துள்ளது. இந்த மையம் நாட்டின் மேற்கு மற்றும் தெற்கு எல்லையிலிருந்து மிக தொலைவில் உள்ளதால் ஏவுகணை போன்ற தாக்குதல் அபாயம் மிக மிக குறைவு என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிலநடுக்க அபாய மண்டலத்திற்கு வெளியே இந்த தரவு மையம் அமைந்துள்ளதால் வங்கித்துறை சார்ந்த தரவுகள் மிகுந்த பாதுகாப்புடன் இருக்கும் என RBI அதிகாரிகள் கூறினர்.